என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய இதயத்தின் சிந்தனைகளும் உம்முடைய சமூகத்தில் ஒன்றாய் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை நேரத்தில் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற அருமையான ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நான் மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட சில வார்த்தைகளை அத்திமரம் என்கிற தலைப்புல சில வசனங்களை நம்ம தியானம் பண்ணலாம். கடந்த வாரத்துல ஒலிவமலை என்ற தலைப்புல 2 பகுதிகளாக நம்ம தியானித்தோம். முதல் பகுதி, 2 பகுதி, 2வது பகுதி என்று. இன்றைக்கு அத்திமரம் என்று சொல்லுகிற பொழுது, ஏன் வேதத்துல எத்தனையோ மரங்கள், எத்தனையோ பழ வகைகள் இருக்கிறது, அத்திமரம் ஏன் சொல்லணும் அப்படின்னா, சில காரியங்களை சிந்தித்து பார்க்கிற பொழுது வேதாகமத்துல நிறைய பழம், மரம், இலை, இப்படி செடி, இப்படி பல சூழலில தாவர வகைகளை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். குறிப்பாக அத்தி மரம், திராட்சை செடி, ஒலிவப்பழம், மாதுளை பழம், பேரிச்சம்பழம், சூதாயும் பழம், கிச்சிலி பழம், இப்படி ஒரு 7 வகையா நான் அதுல இருந்து எடுத்துக்கிட்டேன். இதுக்கு மேலேயும் இன்னும் இருந்துகிட்டு இருக்கிறது நிறைய. இதெல்லாம் வேதாகமத்தில் சொல்லப்பட்டவைகள். அதுல குறிப்பா நீங்களும் நானும் பார்க்காதது, தொடாதது எதுன்னு சொன்னா தூதாயும் பழம். இது நம்ம நாட்டுல இல்லை. அன்றைய சூழ்நிலையில அந்த கானான் தேசத்துல அந்த பழம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. மற்ற வகைகள் எல்லாரும் நம்ம பார்த்திருக்கோம். குறிப்பாக இப்போ சமீபத்தில் நான் அடிக்கடி சொல்லுவேன் பார்த்தீங்களா, நம்ம பிரசங்கத்தின் போது 2019 ஆண்டு நான் கூட அந்த தேசத்துக்கு போகும்படி ஒரு வாய்ப்பு கிடைத்து போய் வரும் பொழுது, குறிப்பா அந்த ஒலிவ பழம் அதிகமா மரம், அந்த செடிகளை பார்த்தோம், மரத்தை பார்த்தோம். அந்த இயேசு கிறிஸ்து அவர் தோட்டத்தில் அடிக்கடி ஜெபம் பண்ணக்கூடிய இடத்துல அடையாளமா வச்சிருக்கிறாங்க. சில 1000 ஆண்டுகள் அடங்கின மரங்கள் அந்த தோட்டம், ஏதேன் தோட்டம் போல அந்த தோட்டம் இருக்கிறது. இப்படி ஞாபகக்குறிகளாக வேதாகமத்தில் சொல்லப்பட்ட வகைகள் இந்த பழம், இலை, மரம், செடி என்று சொல்லலாம். இவைகளில இன்றைக்கு அத்தி மரத்தை குறித்து பார்க்கிறோம். இந்த அத்தி மரம் என்று சொல்லப்படுகிற பொழுது ஆரம்பத்திலேயே ஆதியாகமம் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆதாம் ஏவாளை தேவன் உண்டாக்கி ஏதேன் தோட்டத்தில் வைத்த பொழுது அவர்கள் பாவம் செய்யாதபடி பரிசுத்தராய், கடவுள் எப்படி வாழ்ந்தாரோ அதே போல அவங்க வாழ்ந்திருக்கிற பொழுது அவர்களுக்கு இன்னதென்று அறியாதபடி நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கம் இல்லாமல் இருந்தார்கள். காரணம் என்னன்னா, வெட்கம் எப்பொழுது வருதுன்னா மனிதனுடைய பாவம் வந்த பிறகுதான் வெட்கப்பட முடியாத நிலைப்பாடு இருக்குது. அவங்க பாவம் செய்யாதபடி இருந்தபடினாலே அவங்களுக்கு நிர்வாணிகள் என்று தெரியாமல் இருந்தாங்க. ஆனா சாத்தான் அவர்களை வஞ்சித்து அவர்கள் நிர்வாணிகள் என்று அவர் அறிந்த பொழுது அவர்கள் வெட்கப்பட்டாங்க. இது வேதம் நமக்கு சொல்லுகிறது. குறிப்பாக ஆதியாகமம் 3வது அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்படி அவர்கள் வெட்கப்பட்டு பாவம் செய்து வெட்கப்பட்டு ஆடை இல்லாத இருந்ததுனால அங்க அவர்கள் முதல் செய்த காரியம் என்னன்னா, அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். ஒரு மனிதனுக்கு ஆடை கொடுக்கப்பட்டதே முதல்ல அத்தி இலை தான். இது நமக்கு வேதம் நமக்கு திட்டமா சொல்லுகிறது. அதற்கு முன்னாடி ஆடை அணிந்ததாகவே மனிதனுக்கு சொல்லப்படல. ஆதாமும் ஏவாளும் தேவனால உண்டாக்கப்பட்டு தன் சரீரத்தை மூடுவதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் இருந்தது. முதல் ஆடை அவர்களுக்கு அத்தி இலை என்று சொல்லப்படுகிறது. அதன் பிறகு ஆண்டவர்களோடு பேசி அவர்களுக்கு தோல் ஆடைகளை உடுத்தி வைத்தார் என்று வேதத்தில் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆக இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது மனிதன் உடுத்தி கொண்ட முதல் ஆடை எதுன்னு சொன்னா அத்தி இலை என்று சொல்லப்படுகிறது. தொடர்ந்து நாம் சில வசனங்களை வாசிக்கிற பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 21வது அதிகாரம் 19வது வசனமும், மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 13வது வசனமும், இன்னும் லூக்காவில் மற்ற சுவிசேஷ புத்தகங்களில் சொல்லப்படுகிற ஒரே வார்த்தை, பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு இயேசு கிறிஸ்து
நடந்து வந்து கொண்டிருக்கிறார். நான் வாசிக்கிறேன். மார்க் 11:12. மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. தேவகுமாரன், அவர் கடவுளுடைய பிள்ளை, அவர் சொந்த பிள்ளையை இந்த உலகத்துக்கு அனுப்பி வைக்கிறார். ஆனா எப்படி அனுப்பினார்னா, அவர் மனிதனாகவோ 100% இந்த பூமியில உலாவி சுற்றி திரிந்து வாழ்ந்தார். அதே போல அவர் தேவனுடைய குமாரனாகவும் 100%. எப்படிங்க சாத்தியமாகும்? ஒரு 100%த்துல இத்தனை பகுதி இப்படி இருக்கலாம், இத்தனை பகுதி அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாமெல்லாம் நிர்ணயிப்போம். ஆனா இது தேவனுடைய வார்த்தை, இது தேவனுடைய செயல்பாடு என்று சொல்லப்படுகிற பொழுது 100% மனிதனா வந்தார். மனிதன் எப்படி பாடுகளை அனுபவித்து கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைத்து சம்பாதித்து சாப்பிடுவது, பல சூழ்நிலைகளிலே அவர் மனிதன் எப்படி அலகழிக்கப்படுகிறான் என்பதெல்லாம். ஆனா ஒன்னே ஒண்ணு மாற்றம், மனிதன் உலகத்துல வாழ்கிற பொழுது பாவத்தோடு வாழ்ந்தான். ஆனா இயேசு கிறிஸ்து, தேவகுமாரனாகிய கிறிஸ்து பாவம் இல்லாமலே மனிதனுடைய எல்லா கஷ்டங்களையும் அனுபவித்தார் என்றுதான் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அவ்விதமான இயேசு கிறிஸ்து அங்கே பசி உண்டாயிற்று என்று சொல்லப்படுகிறது அவருக்கு. அப்ப மனிதனுக்கு எப்படி இயல்பா ஏற்படுமோ அதே போல, அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமா இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. இங்கதான் கவனிக்கணும். வெறும் இலைகள் மட்டும்தான் அடர்த்தியா இருந்தது அந்த அத்தி மரத்துல. நல்ல செழிப்பா இருக்குது. கொஞ்சம் நம்மளுடைய சிந்தனையை கொஞ்சம் ஓட விட்டு பார்க்கணும். தூரத்துல பாக்குறாரு, மரம் நல்ல செழுமையா இருக்குது, பச்சை பசேல் என்று அடர்ந்த இலைகள் உள்ள அத்தி மரம். அவருக்கு பசி வந்ததுனால அந்த அத்தி மரத்தை நோக்கி கிட்ட வராரு. ஆனா அண்ணாந்து பாக்குற போது அந்த மரத்துல ஒரு கனி கூட, ஒரு காய் கூட இல்ல. அவருக்கு அந்த பசி நேரத்துக்கு சாப்பிடக்கூடிய அது பலன் இல்லாமல் இருந்தது. அவரு என்ன பண்றாரு? அடுத்த வசனத்துல சொல்லப்படுகிறது, அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாது இருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். நான் பசியோட வந்த போது உன்னிடத்துல ஒரு கனி கூட எடுக்க முடியல, அந்த அளவுக்கு நீர் ஒரு சாதாரணமான இலை நல்ல அடர்த்தியா இருந்தும் ஒரு கனி இல்லாம இருக்கிற, அதனால இனிமே எந்த மனிதனும் உன்னிடத்துல கனி எதிர்பார்க்க கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அதை ஒரு சாபமா சொல்லிட்டு போனாரு. அப்ப சீஷர்கள் எல்லாம் கூட இருக்கிறாங்க. நீங்க தொடர்ந்து 20வது வசனத்துல பார்க்கும்பொழுது, மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்தி மரம் வேரோட பட்டு போயிற்று என்பதை கண்டார்கள். அவர் சொன்ன அந்த வார்த்தை ஒரு சாபமான அந்த வார்த்தை, அது நிமித்தம் அந்த மரம் அப்படியே காய்ந்து உலர்ந்து போய்விட்டதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. இது எதை குறிப்பிடுகிறது? அத்தி மரம் என்பது ஒரு மனிதனை, ஒரு தேவ ஊழியம் செய்கிறவர்களை, வேதத்தை வாசிக்கிறவர்களை, விசுவாச மக்களை, அவங்கள குறித்து இது ஒப்பிட்டு சொல்லும்படியா இருக்கிறது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய மகள் நான், இயேசு கிறிஸ்துவனுடைய மகன் நான் என்று சொல்லிக் கொள்ளுகிற எவரும் கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதே ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது. ஒரு கனி கொடுக்கணும், அவருக்கு உகந்ததை செய்யணும். ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறதை இந்த பூமியிலே நம்ம செய்து ஆகணும். அப்படி செய்யாத ஒரு மரக்கட்டையை தெருவுல போட்டு கடந்து அது அப்படியே 50 வருஷமானாலும் கடந்தது மக்கி மண்ணுக்கு மண்ணா போயிடுவது போல நாம ஒரு கட்டையா இருக்கக்கூடாது. அதுதான் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். அதனாலதான் அந்த வார்த்தையை சொல்றாரு, இனி ஒரு மனிதனும் உன்னிடத்துல இந்த கனியை புசிப்பதில்லை. அவர் சொன்ன வார்த்தையின்படி அடுத்த நாள் வராங்க அந்த பக்கம், அந்த மரம் அப்படியே பட்டு உலர்ந்து போய் காய்ந்து போய்விட்டது. அப்ப அந்த சீஷர்கள்லாம் ஆச்சரியப்பட்டு, ஆண்டவரே, நேற்று நீங்க சபித்த அந்த மரம் காய்ந்து போய்விட்டது என்று சொல்றாங்க அவர்கிட்ட. இதேதான் கிறிஸ்தவனுடைய வாழ்வும் இருக்கிறது என்பதை நம்ம மறந்து போய்விடக் கூடாது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது, அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள், அவை துளிக்கிறது போல அந்த துளிர் விடுகிற பொழுது வசந்த காலம் என்று அறிவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. வசந்த காலம், வசந்த காலமும் எதை குறிக்கிறதுன்னு சொன்னா துளிர் விடுகிற காலம். அதாவது நமக்கு நல்லா தெரியும் இந்த வசந்த காலம் எப்பொழுது வருகிறது என்று. மரத்தில் இருக்கிற அந்த இலையெல்லாம்
நல்லா முத்தி தேறி பழுத்து கீழே உதிர்ந்து போயிடும் எல்லாம். நீங்க நம்ம கிராமத்துல சிட்டில கூட நிறைய இடத்துல பார்க்கலாம். அந்த பார்க் பகுதியில போனீங்கன்னா இந்த நிறைய இந்த பாதம் மரம் இருக்கும், இந்த காட்டு பாதம் மரம். அந்த பாதம் மரத்துல பார்க்கும்பொழுது இலைகள் எல்லாம் அப்படியே ரெட் கலர்ல பிரவுன் கலர்ல மாறிடும். கொஞ்ச நாள்ல எல்லாம் உதிர்ந்துடும். மறுபடியும் ஒரு துளிர் விட்டு இலைகள் துளிர்க்கும். இதுக்கு பேர் தான் வசந்த காலம் என்று சொல்லுவாங்க, துளிர் விடுகிற காலம். அப்போ எல்லா இலையும் கொழுந்து விட்டு துளிர் விட்டு அது பெருசாகி அந்த இலைகள் இருக்கும்போது அடர்த்தியா அந்த மரம் செழிப்பா இருக்கும். அதே போலதான் அன்றைக்கு அத்தி மரம் இருந்தது. ஆனா செழுமையான பிறகு அந்த மரங்கள்ல என்ன இருக்கணுமா, பூ வந்து அதுல காய் வந்து அது பழுத்து மக்களுக்கு பயன்படக்கூடியதா இருக்கணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். செடி தாவர வகைகளை அப்படிதான் ஆண்டவர் இந்த பூமியிலே உண்டாக்கி இருக்கிறார். அதைத்தான் சொல்றாரு அவரு, அவைகளெல்லாம் துளிர்க்கிறது வசந்த காலம் என்று அதை பார்த்து நீங்க அறிந்து கொள்ளுவீங்க. இது வசந்த காலம், இது துளிர் விடுகிற காலம், இது இலைகள் அதிகமாய் வரக்கூடிய காலம். இப்போ அந்த இலை வந்து துளிர் வந்துருச்சு, இலை வந்துருச்சுன்னா அடுத்தது என்ன வரணும், கனி வரணும். அப்போ இவைகளெல்லாம் அவர் ஒரு ஒரு காலத்தை குறிப்பிடுவதற்காக ஆண்டவர் ஒப்பிட்டு பேசுகிறத இங்க நம்ம பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்ல பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 13வது அதிகாரம் அதுல 6வது வசனம் 9வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, லூக்கா 13:6 சொல்றாரு. சில வசனங்களை வாசித்துக்கிட்டே வரும்பொழுது, அப்பொழுது அவர் ஓமையும் சொன்னார், ஓமையாய் வார்த்தையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதில் கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமா இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்று சொன்னான். யார் சொல்றாங்க? ஆண்டவர் மக்களை பார்த்து சொல்றார். இந்த பூமியில நல்ல ஒரு நிலத்துல விதைய விதைத்தது போல, அதாவது ஒரு திராட்சை தோட்டத்துல ஒரு அத்தி மரம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு நல்ல பூமியிலே ஒரு மனிதனை உண்டாக்கி வைக்கிறாரு. அவன் 3 அதுல சொல்லப்படுகிறது பாருங்க. ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான், அவன் அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது தோட்டக்காரன் நோக்கி, இது 3 வருஷமா இந்த அத்தி மரம் இந்த திராட்சை தோட்டத்துல வச்சிருக்கிறோம், ஆனா ஒரு நாள் ஒரு கனி கூட கொடுக்கவில்லையே, அது வேஸ்டா ஏன் இருக்கணும், அதை வெட்டி போடு. ஏன் சொன்னா அது நிலத்தையும் கெடுத்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த வசனத்துல சொல்லப்படுகிறது. 8வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு அவன், ஐயா இது இந்த வருஷம் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் அதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். இதுல என்ன நம்ம கவனிக்கிறோம்னா, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு மனிதனை உண்டாக்கி இந்த பூமியில வைக்கிறார். அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அவன் நல்ல கனி கொடுக்கிற, ஆண்டவருக்கு கனி கொடுக்கிற ஒரு மனிதனா வாழணும், ஒரு மனுஷியா வாழணும். அப்படி கொடுக்காத பட்சத்துல அவனை ஒன்றுமில்லாதபடி, அவன் இல்பொருளாய் எதற்கும் உதவாதவனாய் அவனை கடிந்து அப்புறப்படுத்தி போடுகிறார். கடைசி நியாய தீர்ப்புல அவனுக்கு புறம்பான இருளிலே தள்ளப்படுவான் என்பது வேதம் நமக்கு திட்டமாய் சொல்லப்படுது. இது ஒவ்வொரு வார்த்தையும் மனிதனுடைய வாழ்வுக்கும் இந்த அத்தி மரத்துக்கும் ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது என்பது நம்ம மறந்து போய்விடுது. ஒரு பாடல் சரியா குறிப்பா பாடுவாங்க, நினைவுக்கு வருது. அத்தி மரம் போல புத்தி இல்லாமலே வாழ்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் உண்டு, பழைய காலத்துல பாடுவாங்க. அப்ப அந்த புத்தி இல்லாத அத்தி மரத்தை போல எந்த ஒரு கிறிஸ்தவ மனிதனும் மனுஷியும் இருக்கக்கூடாது என்பதே ஆண்டவருடைய தீர்மானமாய் இருக்கிறது. ஆக 9வது வசனம் சொல்லுகிறது பாருங்க, நல்லா கவனிங்க. கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் அதை வெட்டி போடலாம் என்று அந்த தோட்டக்காரன் அந்த தோட்டத்தினுடைய முதலாளி கிட்ட அனுமதி கேட்டுக் கொள்ளுகிறான். மறுபடியும் என்ன சொல்றாங்க, அதுக்கு நல்ல கொத்தி எரு போட்டு தண்ணி ஊத்தி மறுபடியும் கொஞ்சம் 1 வருஷம் பாக்குறேன், அடுத்த வருஷத்துல கனி கொடுக்கலனா அந்த மரத்தை நாங்க வெட்டி போட்டுடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோட்டக்காரர் முதலாளி இடத்துல சொல்றாரு. முதலாளி யாரு? தேவன். தோட்டக்காரர் யாரு? இயேசு. செடி மரம் யாரு? நாமெல்லாம் தான். இது நல்ல நமக்கு விளங்கும்படியாக இந்த வசனம் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறது. அது மட்டும் இல்ல பாருங்க, உபாகமம் புஸ்தகத்துல ஒரு பழைய ஏற்பாட்டின் காலத்துல உபாகமம் புஸ்தகத்துல ஒரு மரத்தை குறித்து சொல்லப்படுகிறது. 8வது அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கிறேன் நானு. உபாகமம் 8:8. அது கோதுமையையும் வார்கோதுமையையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும்
மாதுளம் செடிகளும் உள்ள தேசம், அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். பாருங்க, இஸ்ரவேல் மக்களை வனாந்தரத்திலே நடத்தி கொண்டு வருகிற பொழுது அவர்களுக்கு கொடுக்க போகிற தேசம் எதுன்னு சொன்னா கானான் தேசம். கானான் தேசத்துல எப்படிப்பட்ட மக்கள் வாழ்றாங்கன்னா, 6 வகையான ராஜாக்கள், எமோரியர், எபோசியர் சொல்லி லைனா வந்து வரும். அவங்க எல்லாம் தான் வாழ்றாங்க. ஆனா அவங்க வாழக்கூடிய இடம் எப்படிப்பட்டிருக்குதான், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசமா இருக்கிறது. அப்ப அவ்வளவு செழுமையான தேசம். இப்போ ஆபிரகாம் லோத்து இருந்தாங்க. தூரத்துல பசும் பச்சை பசேல் என்று பசுமையான ஒரு தேசத்தை பார்த்த லோத்து, அதுவும் தூரத்துல தெரிகிற அந்த தேசத்துக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்றாரு ஆபிரகாம் கிட்ட. சரி, உன் விருப்பப்படி போ அப்படின்னு சொல்றாரு. அங்க லோத்து கடந்து போனாரு. கொஞ்ச நாள்ல என்ன ஆச்சு, அந்த தேசம் அழிக்கப்பட்டது. அது அந்த அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அந்த தேசமே அழிக்கப்பட்டு விட்டது. அப்போ செழுமையுள்ள தேசம் அழிக்கப்படுவதற்கு காரணம் என்னன்னா, அது தேவனுக்கு பிரியமில்லாத தேசமா இருக்கிறது. ஆண்டவர் செழுமையை கொடுத்தாரு, ஆனா அவங்க செழுமையா வாழ்கிற பொழுது கடவுளை மறந்துடுறாங்க. அதுதான் அங்க முக்கியமா குறிப்பிட வேண்டியது. இப்ப இஸ்ரவேல் மக்களுக்கு கானான் தேசத்தை கொடுக்கிறாரு. அந்த தேசம் எப்படி இருந்ததா, பாலும் தேனும் ஓடுகிற தேசமா இருக்கிறது. அங்க என்னெல்லாம் விளையுன்றத இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க, 7வது வசனத்துல, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்துல பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாதமான தேசம். அது கல்லுகள் இரும்பாயிருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த நல்ல தேசத்துக்காக அவரை சோத்தரிக்க கடவாய் அப்படின்னு சொல்லி 7வது வசனத்திலிருந்து 10வது வசனம் முடியும் வரைக்கும் இந்த சம்பவத்தை ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். இதுல இருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்ளுகிறோம்னா, தேவன் இந்த உலகத்துல நமக்கு நல்ல சௌகரியம், நல்ல சந்தோஷ சமாதானத்தை கொடுத்தும் கூட நம்ம நல்ல டெய்லி நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்தாரு, நல்ல கணவனை கொடுத்தாரு, நல்ல மனைவியை கொடுத்தாரு, நல்ல பிள்ளைகளை கொடுத்தாரு, பேர குழந்தைகளை கொடுத்தாரு, நல்ல செல்வ செழிப்பாய் நமக்கு வசதியை கொடுத்தாரு, சொந்த வீடு, நிலம், புலம், ஆடு மாடு, கிராமத்துல இப்படி பல சூழ்நிலையில ஒரு மனிதனுக்கு எல்லாத்தையும் கொடுத்தாரு. அவர் கொடுத்ததை அனுபவிக்கிற அனுபவத்துல கடவுளை மறந்துடுறோம், ஆண்டவரை விட்டுடுறோம். இதெல்லாம் எப்படி வந்தது, ஒரு துளியும் எப்படி நமக்கு வந்ததுன்றதை மறந்து விடுகிறோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளவு சௌகரியத்தை கொடுத்த உனக்கு கடைசியில அந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்றாங்க, முரட்டாட்டம் உள்ளவர்களாக விக்கிரக ஆராதனை செய்து ஆண்டவருக்கு விரோதமாக செயல்பட்டாங்க. அதன் பிறகு நடந்த சம்பவம் எல்லாம் நம்ம வாசித்திருக்கிறோம். ஆக தேவன் நமக்கு கொடுக்கிற இந்த தேசம், நமக்கு நம்ம வாழ்வு அவரை இந்த உலகத்துக்கு அறிவிக்கிறதுக்காக தான் என்று சொல்லி வேதம் நமக்கு திட்டமா சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது. கவனிங்க, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 25வது வசனம். சாலமோனுடைய நாளெல்லாம் தான் முதல் பெயர்சபா மட்டும், தான் என்கிற தேசமும் பெயர்சபா என்கிற தேசமும் இஸ்ரவேல் மக்களுக்கு எல்லை பகுதி. அதாவது இப்ப இந்தியாவுக்கு எல்லை பகுதி எது சொல்லுவாங்கன்னா, கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரைக்கும் நமக்கு எல்லை. அதுக்கப்புறம் அங்க பாகிஸ்தான் வந்துரும், இங்க ஸ்ரீலங்கா வந்துரும், இந்த பக்கத்துல சீனா வந்துரும் இல்லையா நம்ம இந்தியாவுக்கு. அதே போல இஸ்ரவேல் மக்களுக்கு தான் முதல் பெயர்சபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் அத்திமர நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள். அது அங்கதான் கவனிக்கணும். அப்போ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தேசத்துல அவங்க தான் என்கிற தேசத்திலிருந்து பெயர்சபா என்கிற தேசம் வரைக்கும் அவங்களுடைய எல்லை பகுதி முழுக்கும் ஆண்டவர் கொடுத்த அந்த நல்ல செழுமையான தேசத்துல அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, திராட்சை செடியின் நிழலிலும் அத்திமர நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்களாம். சுகமாய் குடியிருப்பது, அப்போ அவர்களுக்கு எந்த குறையும் வைக்கல ஆண்டவர். எல்லாவற்றையும் மனரம்யமாய் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். அவங்க நல்லா குடித்து நல்லா புசித்து நல்லா அவங்க மனரம்யமாய் அவர்கள் சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஆனா நடந்தது என்னன்னு சொன்னா, இந்த செழிப்பான வாழ்க்கையில
அவர் கொடுத்தவரை மறந்துட்டாங்க. அதனால தான் வனாந்தரத்துல அந்த எகிப்திலிருந்து புறப்பட்டு போனவர்களிலே 2 பேர் தவிர, அந்த யோசுவாவும் காலேபும் தவிர மற்றவர்கள் எல்லாரும் தேவன் வனாந்தரத்தில் அழித்து போட்டார். நான் கொடுத்த இந்த செழுமையை நீங்கள் அனுபவித்தீர்கள், ஆனா என்னையோ புறக்கணித்து விட்டீர்கள் என்ற கோபம் அவருக்கு. இன்றைக்கு நீங்களும் நானும் கூட இந்த வார்த்தையை உணர்ந்து பார்க்க வேண்டும். நாம் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் கொடுத்த நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் அவருக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கொஞ்சம் நிதானித்து பார்க்கணும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 1 ஒரு 7 வசனங்களை வாசிக்கிற பொழுது அங்கே ஒரு சம்பவத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன். 1 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் முதல் வசனம் சொல்லுது. அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோச்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீ பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர் பக்கமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உனக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானது செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஒரு ராஜா, இஸ்ரவேல் தேசத்து யூதா தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறதான ஒரு ராஜா, திடீரென்று வியாதி வந்து விட்டது. அந்த வியாதியில என்ன சொல்றாரு ஆண்டவர் வந்து தீர்க்கதரிசின்னு சொல்றாரு, நீ செத்து போயிட போற, ஆகினால உன்னுடைய வீட்டு காரியத்தை, ராஜ்யத்தினுடைய காரியத்தை ஒழுங்குபடுத்தி நீ சமாதானத்தோட நித்திரை அடைன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவருக்கு ரொம்ப வருத்தம். ஐயோ நம்ம செத்துற போறோமேன்னு பயந்து அவர் கட்டில படுத்திருந்த ஒரு சோர் பக்கமா திரும்பி ஆண்டவரிடத்துல அவர் அழுது கெஞ்சி, நான் இவ்வளோ காரியத்துல இவ்வளவு உண்மையா இருந்தேன், இவ்வளவு காரியம் இப்படி சொல்லிட்டே வரார். நிறைய காரியத்தை சொல்லிட்டு அவரு அழும்போது உடனே ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசி திரும்ப அனுப்புறாரு. அனுப்பி, உனக்கு 15 ஆண்டுகளை உனக்கு இணைத்து கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு நல்ல ஒரு சலுகை கொடுக்கிறார் ஆண்டவர். ஏன்னு சொன்னா கெஞ்சி கேட்கிற பொழுது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து 7வது வசனம் சொல்லுவது, பின்பு ஏசாயா அத்திப்பழத்தை அடைய கொண்டு வந்து வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்ட போது அவன் பிழைத்தான். இந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட அந்த அது என்ன பிளவை என்று சொல்லப்படுகிற பொழுது கட்டின்னு சொல்றாங்க. அதற்கு தமிழாக்கத்துல கட்டி, காலில் அவருக்கு கட்டி வந்துருச்சு. அந்த கட்டி நிமித்தமா தான் அவர் மரணத்துக்கு நேரா போயிட்டாரு. இப்ப மரண அடைப்புறான்னு சொல்லியும் கூட அவர் பயந்து ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிற பொழுது, அழுகிற பொழுது, அந்த கட்டி மீது அது ஆறி சுகம் கொடுக்கறதுக்கு என்ன உபயோகப்படுத்தினாங்கன்னா, அத்தி பழத்தினுடைய அடையை கொண்டு வந்து அந்த பிளவையின் மேல் போட்ட போது அந்த பிளவை, அதாவது அந்த கட்டி காய்ந்து உலர்ந்து சுகம் கொடுக்கப்பட்டது. இதுதான். ஆனா நடந்தது என்ன தெரியுங்களா? தொடர்ந்து நீங்க வாசித்து பாருங்க வீட்டுல இருக்கும்போது, மறுபடியும் 15 வருஷம் ஆண்டு அவருக்கு கூட்டி கொடுத்த தேவன் கொஞ்ச நாளிலே தூர தேசத்திலிருந்து வந்த அவர் சந்திக்க வந்த ஒரு மனிதனுக்கு தன் வீட்டு பொக்கிஷங்கள் எல்லாம் காண்பிக்கிறார். இது தேவ அனுமதி கிடையாது, ஆனா காமிச்சாரு. அது நிமித்தமாய் அந்த தேசத்தினுடைய ராஜாக்கள் வந்து இவர்களை கொன்று போட்டு அந்த எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டாங்க. அது ஒரு காலம் வரும்போது, அப்போ மனிதனுக்கு தேவன் கொடுத்த சலுகையை தவறா பயன்படுத்துகிற பொழுது அவன் அழிவை பெற்றுக் கொள்ளுகிறான் என்று வேதம் நமக்கு திட்டமாய் விடுகிறது. இப்படி இந்த அத்தி மரத்தினுடைய அதனுடைய உண்மையான சாரம்சம் நம்முடைய மனிதனுக்கு ஒப்பாக சொல்லி, மனிதன் எப்படி வாழ வேண்டும், இந்த அத்தி மரத்தை போல அல்ல, நல்ல கனி கொடுக்கிற வாழ்வை நம்ம வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமா நமக்கு சொல்லி இருக்கிறார். அடுத்த வாரத்துல வேறு ஒரு மரமோ செடியோ எதை குறித்து ஆவியான நமக்கு உணர்த்துகிறாரோ அதோடு கூட நம்ம சந்திக்கலாம். கர்த்தர் தாம் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையோடு இந்த உலகத்துக்குள்ள கடந்து போங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.